ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, கருவாடு தொக்கு நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் குச்சி கருவாடு வாங்கி வச்சுருக்கேங்க. அந்த குச்சி கருவாடில் தலையெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கருவாடை மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சு கருவாடு க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நம்ம கை வச்சு பார்க்கும்போது விரல் பொறுக்கிற சூடு தான் இருக்கணும். தண்ணி ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, வெது வெதுப்பாக இருந்தால் போதுமானது. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கருவாடெல்லாம் அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு கை வைக்க முடியாது, சுடும். அதனால் ஒரு கரண்டி போட்டு கிண்டிக்கிறேன். கிண்ட பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு, அவ்வளோ மண் அதில் இருக்கும். இது நீங்கள் நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு க்ளீனாக வராது. அதுவும் இல்லாமல் அது ஒரு கவுச்சி ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த தண்ணி நான் கீழே ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி திரும்ப சேர்த்துக்கிறேன். கை பொறுக்கிற சூடு தான், ரொம்ப ஹாட் வாட்டர் கிடையாது. இப்போ கருவாடு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப அதே மாதிரி சேம் மெத்தடு தான். கரண்டி போட்டு திரும்பவும் க்ளீன் பண்ணுங்கள். கிண்டி கிளறி விட்டாலே போதும். ரொம்ப இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சும்மா லைட்டாக 2 தடவை நீங்கள் பிரட்டி விட்டாலே அதில் இருக்க மண் ஃபுல்லாமே, அதில் இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாமே கலண்டு வந்துடும் தனியாக. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கருவாடு சாப்பிட்றதுக்கு கவுச்சி ஸ்மெல் இல்லாமல், டஸ்ட் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கடுத்து இன்னொரு தண்ணியும் நீங்கள் வச்சு வாஷ் பண்ணணும். பாருங்கள், தண்ணி கலர் பாருங்கள், இன்னும் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் 3வது தடவை தண்ணி நார்மல் வாட்டர் ஊற்றினா போதும். எந்த வெதுவெதுப்பான தண்ணி தேவையில்லை இதுக்கு. இப்போ இந்த கழுவி வச்சுருக்க கருவாடு இருக்குல்ல, இதை திரும்ப நான் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ கை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி இது 4வது தண்ணிங்க. 4 தடவை நான் வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 தடவை பண்ணிக்கோங்க, 4 தடவை பண்ணிக்கோங்க. சில கருவாடோட இதை பொறுத்து அதிகமாக டஸ்ட் வருது அப்படின்னா 4 தடவை வாஷ் பண்ணுங்கள். கம்மியாக இருக்குது அப்படின்னா 3 தடவை வாஷ் பண்ணாலே போதும் தான். வாஷ் பண்ணி இப்போ நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம சேனல் எவ்ரிடே ஹஸ்டலுங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு 4 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவாடு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கதை ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதில் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கிறேன். இதில் ஆயில் போடுறேன். ஆயில் நிறையாலாம் போடல, கம்மியாக தான் போட்டுக்கிறேன். இப்போ ஆயில் சூடாகட்டும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நிறையா ஃபுல்லாத்தையும் போடலை, நான் கம்மியாக தான் போடுறேன். 2 தடவையாக போட்டு தான் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஹையில் வச்சு நீங்கள் வறுக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா கருவாடு தீஞ்சு போயிடும். அதே சமயம் கருவாடு வேக விடலை அப்படின்னாலும் அது உள்ளே வேகாமல் ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரை கருவாடு அப்படிங்கும்போது நம்ம ரோஸ்ட் பண்ணனையும் புரிஞ்சிடும். இது அப்படி கிடையாது. நம்ம 3 தடவை 4 தடவை வாஷ் பண்ணியிருக்கனால அது ஊறி போய் தான் இருக்கும். நல்லா மிதமான சூட்டில் வைக்கணும். இல்லை சிம்மில் வச்சே நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கருகாமல் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் போட்டேன்ல, அந்த கருவாடெல்லாம் வதங்கிடுச்சு. நான் எடுத்து ஒரு பக்கம் மாற்றி வச்சுக்கிறேன். திரும்ப இன்னும் கொஞ்சம் கருவாடு இருந்துச்சு. அதே எண்ணெயிலே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கருவாடையும் நான் போட்டு இதே மாதிரியே நான் வறுத்துக்கிறேன். ஹையில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்து இதையுமே நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம்லாம், அந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான். இப்போது உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தக்காளி நம்ம ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் மஞ்சள் பொடி நல்லா வதங்கட்டும். கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க கருவாடை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம், இந்த கருவாடு 3மே கோட்டார அளவுக்கு இப்போ நீங்கள் வதக்கிக்கணும். அந்த தக்காளி வெங்காயத்தோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த கருவாடுக்குள்ளே போயிட்டு
உள்ளே வந்து நல்லா உள்ளே போய் நல்லா உப்பு உரப்பு எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து உரப்புக்கு அவங்கவுங்க காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா பொடி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது மிளகா பொடி போடவும். மிளகா பொடி முன்னாடி நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணும்போது நான் போடலை. ஏன்னா நம்ம மஞ்சள் பொடி போட்டக்கப்புறம் கருவாடு போட்டோம். கருவாடு இது தக்காளி, வெங்காயம், கருவாடு, மஞ்சள் பொடி எல்லாம் நல்லா வதங்கினக்கப்புறம் தான் நான் மிளகா பொடியை சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகா பொடி நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா அது தீஞ்சு போயிடும், கருகிரும், அந்த ஃப்ளேவர் அவ்வளோக்கா இறங்காது. இது 3 நல்லா மிங்கிளாகி வந்தக்கப்புறம் நீங்கள் மிளகா பொடி சேர்த்து வதக்கி வரணும். இப்போ எல்லாமே ஒன்று சேனாப்பில் நல்லா அழகாக வதங்கி வந்துருச்சு நம்மளுக்கு. முருகக்கூடாது, கருகக்கூடாது. ஆனால் வந்து அந்த பதத்துக்கு இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த பதத்துக்கு வரவுமே நீங்கள் அப்படியே இந்த ஸ்டேஜ் தான் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ். அப்படியே ஆஃப் பண்ணிடணும். தொக்கு ஸ்டேஜுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு. அந்த வெங்காயம், தக்காளி, கருவாடெல்லாம் தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சரி ஓகேங்க. இப்போ வந்து கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு கப்பில் வந்து பவுலில் வந்துட்டு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு வந்து பழைய சோறில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த கருவாடு தொக்கு காம்பினேஷனே பழைய சோறு, தயிர் போட்டு சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்றதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இன்றைக்கி நான் இந்த பழைய சோறு கூட தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு இந்த கருவாடு தொக்கு வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஒரு கை அப்படியே பழைய சோறு, அதில் ஒரு சின்ன வெங்காயம், அப்படியே கொஞ்சம் கருவாடு, நம்ம செஞ்ச கருவாடு தொக்கு வச்சு அப்படியே சாப்பிட்டா அப்பா அம்புட்டு ருசிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.